தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் தெய்வ திரு பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் அருள் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்க வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பூத் கமிட்டி தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுகம் கலந்தாய்வு கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு அவர்கள் தலைமையிலும் மாவட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் எக்ஸ்-எம்எல்ஏ, மண்டல தேர்தல் பணி பொறுப்பாளர் கணேசன், கோவை மாநகர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் விஜய் வெங்கடேஷ், மாவட்ட அவைத் தலைவர் பொன்னுராஜ், மாவட்ட பொருளாளர் ராகவலிங்கம், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ், பழனி கற்பகம், ஜெயக்குமார், கருப்புத்துறை, தேவராஜ், பிரபு, பாக்ஸ் மூர்த்தி, விப்பாச்சி சண்முகம், பகுதி செயலாளர்கள் அழகர் செந்தில், பன்னீர்செல்வம், சரவணகுமார், செல்வம், தொழிற்சங்க செயலாளர் நா வேலுச்சாமி, மணிகண்டன், மகளிர் அணி தனலட்சுமி, அருணா கலந்து கொண்டனர். முன்னதாக கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது பூத் கமிட்டி அமைப்பது சம்பந்தமாகவும் கழக அமைப்புகளை வலுப்படுத்துவது சம்பந்தமாகவும் ஜனவரியில் நடைபெறும் மாநாடு சம்பந்தமாகவும் ஆலோசனை வழங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட அணி நிர்வாகிகள், மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள், பகுதி, ஒன்றிய, நகர, பேரூராட்சி பகுதி வட்ட செயலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போன தேர்தலில் ரொம்பவுமே ஒரு கேவலப்படுற சூழல்லாம் உருவாச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இந்த தடவை அந்த எலெக்ஷனில் நடக்காம தயவு செஞ்சு தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாநில மாவட்ட கழக பொறுப்பாளர் எல்லாருமே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பகுதி வட்ட கழக நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கு முதன்மை நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேசுகிற 5 பேரில் 3 பொறுப்பாளர்கள் 2 பகுதி கழக செயலாளர்கள் உட்பட நீங்கள் வைக்கின்ற ஒரே கருத்து, தேர்தல் நேரத்தில் பூத் அமைப்பதில் எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது பற்றி தான். மன்றமாக இருந்த காலகட்டத்தில் பூத் கமிட்டி தான், அதன் பிறகு இயக்கம் கண்ட ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை இங்கே மறந்துவிடக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்றீங்க 2011க்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்தில்